ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 1999 ரிலீஸ் ஆன There's Something About Maryன்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு அடல்ட் காமெடி மூவி தான். இந்த படத்துலயும் 18+ கண்டென்ட் நிறையவே இருக்கு. அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இந்த படத்தை சொல்ல பார்க்கறேன். இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பேரு டெட். அவன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போறான். அந்த பொண்ணு சிகரெட் அடிச்சுக்கிட்டு போடா உன்னையெல்லாம் என்னால லவ் பண்ண முடியாதுன்னு அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுருவா. அதுக்கப்புறமா டெட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமா இந்த படத்தோட ஹீரோயின் மேரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்காங்க. அத பார்த்த டெட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பொண்ணுடா செமையா இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் தன்னோட பேஸ்பால் எங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க இருந்த 2 பேரு அவன் கிட்ட போய் அந்த பொண்ணு கிட்ட தான் உன்னோட பேஸ்பால் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவனும் அந்த பொண்ணு கிட்ட அவங்க சொன்ன அதே வார்த்தையை சொல்லி தன்னோட பேஸ்பால் எங்கன்னு கேக்குறான். அதை கேட்ட அந்த பொண்ணும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து மனசு கேட்காத டெட்டும் குறுக்க வந்து அவனை அடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை கேட்காத அவங்க 2 பேரும் டெட்டையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்போ அந்த சண்டைக்கு நடுவுல மேரி வரா. அவ அந்த 2 லவ்வர்ஸையும் பார்த்து இவன் என் அண்ணன் தான், இவனுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லை, இவனை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த லவ்வர்ஸும் அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா மேரி டெட்டை பார்த்து நீ நல்லா இருக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 3 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க மேரியோட அண்ணன் டெட் கிட்ட நான் உப்பு மூட்டை தூக்குறேன்னு சொல்ல டெட்டும் இவன் எவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறானேன்னு சொல்லிட்டு அவன் முதுகுல ஏறிக்கிறான். கொஞ்ச தூரம் மேரியோட அண்ணன் அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறமா டெட்டை பார்த்து நான் இவ்வளவு நேரம் உன்னை தூக்கிட்டு போனல, அதே மாதிரி நீயும் என்ன தூக்கிட்டு போன சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனை உப்பு மூட்டை தூக்குறான். மேரியோட அண்ணன் வேற கொஞ்சம் கனமான ஆளா இருக்க டெட்டால சுத்தமா முடியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை மேரியோட வீடு வரைக்கும் தூக்கிட்டு போறான். மேரியோட வீடு வந்ததுக்கு அப்புறமா மேரி டெட்டை பார்த்து நம்ம 2 பேரும் அவுட்டிங் போலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட டெட்டும் சரின்னு சொல்றான். இதுக்கப்புறமா டெட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் மேரி கூட அவுட்டிங் போற விஷயத்த பத்தி சொல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸும் அதை நம்பாம அவனை போட்டு கலாச்சி அமுச்சு வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டெட்டும் செமையா ரெடி ஆகி கிஃப்ட்லாம் வாங்கிட்டு மேரியோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு மேரியோட வீட்டு கதவை தட்டினா ஒரு ஆள் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து யாரா நீன்னு கேட்க டெட்டும் நான் மேரியோட ஃப்ரெண்ட் அவளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஆளும் அப்பெல்லாம் யாரும் கிடையாது போடான்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்த டெட்டுக்கும் மூஞ்சி ஒரு மாதிரியா ஆகுது. அவனும் அங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு லேடி வராங்க. அவங்க டெட்டை பார்த்து நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, இது மேரியோட அப்பா தான், நான் தான் மேரியோட அம்மான்னு சொல்லி அவனை உள்ள கூப்பிடுறாங்க. அவனும் உள்ள போனா மேரியோட அம்மா மேரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மேரியும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்த டெட்டும் வாயில ஜொல்லு ஊத்திக்கிட்டு என்ன அழகா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மேரியோட அண்ணன் அந்த ஹால்ல தான் டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அவனை பார்த்த டெட்டும் அவன் கிட்ட போய் உனக்கு பேஸ்பால் வேணுமா, அந்த பேஸ்பால் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இருந்து ஒரு பேஸ்பாலை எடுத்து மெதுவா அவனோட காது கிட்ட வைக்கிறான். மேரியோட அண்ணனும் டெட் தன்னோட காதை தொட்ட உடனே வெறியாயி டெட்டை போட்டு பயங்கரமா அடி பொழந்துகிட்டு இருக்கான். அப்படி அடிச்சு டெட்டோட மூஞ்ச வேற உடைச்சிருவான். இதுல கடுப்பான டெட்டும் இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க அதுக்கு அவங்களும் அது ஒண்ணும் இல்ல, அவன் காது மேல யாராச்சும் கைய வச்சாங்கன்னா அவன் கடுப்பாயிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டெட்டை சமாதானப்படுத்தி நீ போய் உன்னோட மூஞ்சில இருக்க ரத்தத்தை தொடச்சிட்டு வான்னு அவனை பாத்ரூம்க்கு அமுச்சு வைக்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்க்கு கிளம்பி போறான். இதுக்கப்புறமா மேரியா அவளோட அம்மாவும் ட்ரெஸ் மாத்துறதுக்காக தன்னோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் டெட் அந்த பாத்ரூம்ல தன் வாயில இருக்க ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பாத்ரூம் ஜன்னலுக்கு வெளியே 2 புறாக்கள் கிளையில உட்காந்துட்டு இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இவனும் போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த புறாக்கள் அங்க இருந்து பறந்து போக ஆப்போசிட் ரூம்ல மேரியா அவளோட அம்மாவும் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கத டெட் பாத்துருவான். இவன் பாக்குறத அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு ஐயேன்னு அலறி அடிச்சுக்கிட்டு அங்க அந்த ரூம் ஜன்னலை சாத்துறாங்க. இவங்க பார்த்தது நினைச்சு டெட்டும் அலறிக்கிட்டு ஐயோன்னு ஜிப்ப போடுறான். பார்த்தா அந்த ஜிப்புல அவனோட சிப்ளிங் மாட்டிக்கும். இவனும் வழியில ஐயோன்னு கத்த இந்த சத்தத்தை கேட்டு ரோட்ல போயிட்டு இருந்தவங்களும் அலறிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. இதுக்கப்புறமா மேரி அவளோட அம்மா அப்பா எல்லாருமே டெட் இருந்த பாத்ரூம் வாசல் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மேரியோட அம்மா இவன் இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றான், ஒருவேளை மாஸ்டர் பேட் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கானு அவனை போட்டு மேரி கிட்ட கலாச்சு பேசிட்டு இருக்க மேரியும் கொஞ்சம் நிறுத்துங்கம்மா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, உள்ள போய் கொஞ்சம் பாருங்கன்னு அவளோட அப்பாவை உள்ள அனுப்பிச்சு வைக்கிறா. மேரியோட அப்பாவும் உள்ள போய் டெட்டை பார்த்தா அவனோட ஜிப்பு எட கூடமா மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அவருக்கும் மூஞ்சி 3 கொணல்ல போகுது. இவரு என்ன பண்றதுனே தெரியாம மேரியோட அம்மா உள்ள கூப்பிட மேரியோட அம்மா உள்ள வந்து பார்த்து அட கன்றாவிய என்ன எலவுடா இதுன்னு அவனை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுல இருந்து நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன்னு நக்கலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாத்ரூம் ஜன்னல் வழியா ஒரு போலீஸ்காரன் எட்டி பாக்குறான். என்னமா எங்க பிரச்சனை, இந்த தெருவுல இருக்க எல்லாருமே
இந்த வீட்ல இருந்து பயங்கரமா சத்தம் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட மேரியோட அம்மாவும் அப்பாவும் இவனை பாருங்க சார், இவனுக்கு ஜிப்பு ஏட கூடமா மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லி அதை வேற காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த டெட்டுக்கும் ஒரே கூச்சமா இருக்கும். என்ன வச்சு என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு செவரு ஓரமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கான். அப்போ மேரியோட அம்மாவும் ஒரு ஸ்ப்ரே எடுத்து டெட்டோட அந்த இடத்துல அடிக்க அவனும் எரிச்சல்ல ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் அந்த ஜிப்பை எப்படி கழட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த பாத்ரூம்குள்ள ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் வராரு. அவர் அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. இவங்க 3 பேரும் டெட்டுக்கு ஜிப்பு மாட்டிட்டு இருக்க விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனோட ஜிப்பை கழட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழி ஆக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ஜிப்பை கழட்டினதுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா டெட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியெல்லாம் அவனை ஒழுங்கா தூக்கிட்டு போவாம கீழே பொத்துன்னு போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டெட்டும் பாவமா இவனுங்க கிட்ட வந்து நல்லா சிக்கிக்கிட்டேன்டா நானுன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறி போறான். இப்படியே 13 வருஷம் போகுது. 13 வருஷம் கழிச்சு டெட்டும் நல்லா வளர்ந்து ஹேண்ட்ஸமான ஆளா மாறிடுறான். நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். இவன் ஒரு டாக்டரை பார்த்து தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டெட்டோட ஃப்ரெண்டும் நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா சாமியாராவே இருக்க போற, ஒரு நல்ல பொண்ணா பாக்குற வழிய பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டெட்டும் நான் ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண, அவ மேரின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேரி புராணத்தை ஆரம்பிக்கிறான். இதுல கடுப்பான அவனோட ஃப்ரெண்டும் அடையப்பா திரும்ப ஆரம்பிச்சிடாதப்பான்னு சொல்லிட்டு அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டெட்டும் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான், உனக்கு நல்ல ஒய்ஃப் நல்ல குழந்தைங்கன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்குன்னு அவனோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும் டெட்டை பார்த்து நீ கொஞ்சம் மனசு வச்சனா உனக்கும் இதெல்லாம் அமையும்னு சொல்லி அவனை அந்த வீட்டுல இருந்து அமுச்சு வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல டெட்டும் மேரிய பார்க்கணும்ன்ற ஆசையில ஒரு ஸ்பைய போய் பார்க்கறான். அந்த ஸ்பை கிட்ட போயிட்டு மேரிய நான் பார்க்கணும், அவ எங்க இருக்கான்ற அட்ரஸ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஸ்பையும் நான் எதுக்கிட்ட உனக்கு இதை பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட டெட்டும் நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன், அவ எங்க இருக்கான்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஸ்பையும் சரி நான் உனக்கு அவளோட அட்ரஸ கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு டெட்டை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அமுச்சு வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்பையும் மேரி உளவு பார்த்துட்டு இருக்கான். அவ வீட்டுல நிறைய டிராக்கிங் டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி அவ என்னெல்லாம் பேசுறாளோ அதை கூட ஒட்டு கேட்கறான். அதுக்கப்புறமா மேரிய பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். இது மட்டும் இல்லாம மேரி ட்ரெஸ் பண்றதெல்லாம் பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மேரிய பத்தி டெட்டு கிட்ட சொல்லலான்னு டெட்ட வர சொல்றான். டெட்டு வந்து மேரி எப்படி இருக்கா, அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ஸ்பையும் அவ நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா என்ன அவளோட காலு தான் ஒரு ஆக்சிடென்ட்ல உடஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட டெட்டும் அவளுக்கு அப்பெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, நீ போய் சொல்றன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஸ்பையும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கப்புறமா டெட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பை கிட்ட போயிட்டு அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் ரொம்பவே லவ் பண்றேன், அவன் இருக்கிற அட்ரஸ் மட்டும் கூடுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ஸ்பையும் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்பை மேரி எங்கெல்லாம் போறாளோ அந்த இடத்துக்கெல்லாம் அவளே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவளை கரெக்ட் பண்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த மேரிக்கும் யாரா இவன் நமக்கு பிடிச்ச விஷயமா பண்ணிட்டு இருக்கானேன்னு இவளே வாலண்டரியா அவங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஸ்பை எனக்கு நேபாள் காயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு இவ பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா மேரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல தான் ஒரு ஆர்டிடெக்க தான் கல்யாணம் பண்ண விரும்புறேன்னு சொல்லியிருப்பா. அதையும் ஒட்டி கேட்டுட்டு மேரி கிட்ட தான் ஒரு ஆர்டிடெக்னு போய் சொல்றான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டெட் மேரிய மறக்க முடியாம நிறைய ஆன்டி கேப்ஸ்க்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஒருத்தருக்கு வீடு ஷிப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பீரோவை அவன் முதுகுல தூக்கி வச்சுட்டு போறான். இதுல அவனோட முதுகு சுளுக்கு பிடிக்க அவனும் ஒரு டாக்டர் கிட்ட போய் தனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த டாக்டரும் டெட் கிட்ட மேரி ஒன்னு ஆன்டி கேப்லாம் கிடையாது, அவன் நல்லா தான் இருக்கா, அவ ஒரு டாக்டர்னு சொல்லி டெட்டுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட டெட்டும் தான் ஃப்ரெண்டு வேலை செய்யற ஆபீஸ்க்கு போய் மேரி நல்லா தான் இருக்கா, நான் அவளை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்பை மேரி வீட்டுல இருக்க ஒரு ஆயாவை கரெக்ட் பண்றதுக்காக அந்த ஆயா சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு போதை மருந்தை கலக்குறான். அதுக்கப்புறமா மயக்கமான அந்த நாய்க்குட்டிய குழந்தை மாதிரி மடியில தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்க இவனும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். அவன் கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அந்த நாய்க்கு மூச்சு இல்லைன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த நாய்க்குட்டி எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அதோட வாயோட வாய் வச்சு காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நாய்க்குட்டி எந்திக்கவே இல்ல. இதுக்கு மூச்சு வர வரைக்கும் அவங்க அந்த கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்ச இவன் எனக்கு ஒரு பெரிய பன் கேக்கா செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். இதுக்கப்புறமா அந்த நாயை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு கரண்ட் ஒயர்லாம் எடுத்து அது மேல வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நாய்க்கு மூச்சே வரல. ஒரு கட்டத்துல அந்த கரண்ட் ஒயர்னால அந்த நாய் மேல நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. இவனும் அந்த நெருப்பை எப்படா அணைக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பூஞ்சாடியில இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறான். அதுக்கப்புறமா அந்த நாய்க்கு மூச்சு வருது. இதுக்கப்புறமா அவனும் ஒரு போர்வை எடுத்து அந்த நாயை சுத்தி ஒரு குழந்தை மாதிரி மடியில வச்சிருக்கான். கிச்சனுக்குள்ள போன மேரியும் அந்த ஆயாவும் இவன் சொன்னதை செஞ்சு எடுத்துட்டு வராங்க. வந்து
பார்த்தா இவன் அந்த நாயோட அஃபெக்ஷனா இருக்கத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு அப்புறமா மேரி அந்த ஸ்பைய ஆர்டிடெக்ட்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்காட்சி கூட்டு போறா. அங்க போயிட்டு அந்த வேலை சம்பந்தப்பட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த ஸ்பையும் அவளை சமாளிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல டக்கர்னு ஒருத்தன் வரான். அவனை பார்த்த மேரியும் அவன் கிட்ட போய் சந்தோஷமா பேசிக்கிட்டு இந்த ஸ்பை கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறமா மேரி டக்கர் கிட்ட இவரும் ஒரு ஆர்டிடெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த டக்கரும் நீங்களும் ஆர்டிடெக்கா, நானும் ஒரு ஆர்டிடெக்ட் தான் சொல்லிட்டு அந்த வேலை சம்பந்தப்பட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பையும் ஒரு வழியா அந்த டக்கரை சமாளிச்சுட்டு மேரி அங்க இருந்து கூட்டு போறான். இதுக்கு அடுத்த சீன்ல டெட் தன்னோட கார்ல ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு அவசரமா முட்டிக்கிட்டு வருது. அவனே என்ன பண்றதுனே தெரியாம அந்த காரை ஓரமா நிறுத்தி ஒரு புதருக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்ப அவனோட கால் தடுக்கி கீழே விழ அப்ப அந்த இடத்த சுத்தி சில பேர் லைட்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஆம்பளைங்க பேண்ட கழட்டிட்டு அசிங்கமா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து லைட் அடிச்ச போலீஸ்காரங்களும் ஏன்டா உங்களுக்கு இதை பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடான்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க. அப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது டெட்டும் சார் நான் ஒண்ணுக்கு போகத்தான் வந்தேன், வேற எதுவுமே பண்ணல, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த போலீஸ்காரங்களும் அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மீடியாக்காரங்க ஷூட் பண்ணி டிவில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இதே டெட்டோட ஃப்ரெண்டு தன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கும்போது டிவில பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல மேரியும் அந்த ஸ்பையும் சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த போலீஸ்காரங்க டெட்டை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டெட்டும் சார் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஒண்ணுக்கு போக தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போலீஸ்காரங்க நாங்க இதுக்கெல்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணல, உன்னோட கார்ல ஒரு பணம் இருந்துச்சு அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட டெட்டும் எனக்கு ஒன்னும் தெரியாது, அது எப்படி என்னோட கார்ல வந்துச்சுன்றதே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போலீஸ்காரங்க அதெல்லாம் கேக்குறதாவே இல்ல. அவங்களும் டெட்டை மிரட்டி அவனை ஜெயிலுக்குள்ள போட டெட்டே அப்பதான் ஆகா நம்ம லிஃப்ட் கொடுத்த பையபோலதான் இந்த வேலையை பார்த்திருக்கான்ற விஷயத்தையே அவன் யோசிக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல மேரி அந்த டக்கரை மீட் பண்றதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு போறா. அங்க போனா அந்த டக்கர் அந்த ஸ்பைய பத்தின எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்னும் ஆர்டிடெக்ட்லாம் கிடையாது, அப்படி ஒருத்தன் இருக்கிறதாவே நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட மேரிக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இதையெல்லாம் மேரி கிட்ட இருந்த டிராக்கிங் டிவைஸ் மூலமா அந்த ஸ்பையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டெட்டை காமிக்கிறாங்க. அவன் ஜெயில பாவமா படுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு போலீஸ்காரங்க அவன் கிட்ட வந்து உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ புள்ள பூச்சின்றது எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சுன்னு சொல்லி அவனை அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா டெட்டோட ஃப்ரெண்டு டெட்டை கார்ல வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்பை அந்த டக்கர் பண்ண வேலையால மேரியை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மேரியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவளோட வீட்டுல நிறைய வாக்கி டாக்கி எல்லாம் வச்சு இந்த ஸ்பை என்ன பேசுறான்றத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்பைக்கும் அது நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இவன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் மேரி அப்படி லவ் பண்றேன் இப்படி லவ் பண்றேன்ற மாதிரி உருக பேசிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்ட மேரிக்கும் ஒரே ஃபீலிங்கா இருக்கும். இதுக்கப்புறமா அந்த ஸ்பை மேரியோட வீட்டுக்கு வர மேரியா அவனை பார்த்து நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லி அவனை கிஸ் பண்றா. இதுக்கப்புறமா ரொம்ப நாள் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஸ்பையும் மேரியும் மேரியோட அண்ணன் கூட ஒரு இடத்த சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு டெட்டும் அவனோட ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அந்த ஸ்பை மேரி கூட இருக்கிறத பார்த்த டெட்டுக்கு பயங்கர காண்டா இருக்கும். அப்போ அந்த ஸ்பை மேரியோட அண்ணன் காதை தெரியாதனமா தொட மேரியோட அண்ணன் அந்த ஸ்பையோட தொண்டையிலே பக்குன்னு குத்திடுறான். அந்த ஸ்பைக்கும் வலிய தாங்க முடியல போல. அவனும் மேரி கிட்ட பேசி சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் போனதுக்கு அப்புறமா டெட் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் எப்படியாச்சும் மேரி கிட்ட பேசணும் மச்சான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவன் புலம்புல தாங்க முடியாத அவனோட ஃப்ரெண்டும் மேரி இங்க பாருன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவன் கத்துறத பார்த்த டெட்டும் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஒரு ஓரமா பதுங்குறான். இன்னொரு பக்கம் மேரி என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க டெட் குனிஞ்சிட்டு இருக்கத அவ பாத்துருவா. அதுக்கப்புறமா டெட்டும் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மேரி கிட்ட போயிட்டு நீ எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். மேரிக்கும் டெட்டை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால அவளுக்கு அடையாளம் தெரியாது. டெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. மேரிக்கு டெட்டை ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேரி டெட்டை பார்த்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. டெட்டும் இல்ல நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையான்னு ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. மேரியும் நான் என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, ஆனா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டெட்டும் மேரிய பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் அவுட்டிங் போனா நல்லா இருக்கும்லான்னு சொல்லி கேட்க அதுக்கு மேரியும் சரின்னு சொல்றா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க வந்து போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மேரி தன்னோட வீட்டுல அந்த ஆயா கிட்ட அவ டெட்டை மீட் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. இதையெல்லாம் தூரத்துல இருந்து அந்த ஸ்பையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்ட ஸ்பைக்கும் ஒரே கடுப்பா இருக்கும். அப்போன்னு பார்த்து மேரியோட வீட்டுக்குள்ள அந்த டக்கர் வரான். வந்த அவன் சும்மா இல்லாம மேரி கிட்ட அந்த ஸ்பை ஒன்னும் நல்லவன்லாம் கிடையாது, அவன் மிகப்பெரிய கொலைகாரன்ற மாதிரி இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட மேரிக்கும் ஒரே வேதனையா இருக்கும். அப்போ அந்த டக்கர் மேரிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பான அந்த ஸ்பையும் அந்த டக்கரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த டக்கர் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு பீட்சா பை ட்ரெஸ் போட்டுக்கிறான். அது
அதுக்கப்புறமா ஒரு வீட்டுக்கு பீட்சா எடுத்துட்டு போயிட்டு இருக்க இந்த ஸ்பை கடுப்புல அவனை புடிச்சு அடிக்கலாம் ட்ரை பண்றான். அப்ப அந்த டக்கர் நான் ஒன்னும் பீட்சா பாய் எல்லாம் கிடையாது, நானும் மேரிய சின்சியரா லவ் பண்றேன், அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஸ்பையும் சரி அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை தன்னோட கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டெட் தன்னோட வீட்டு பாத்ரூம்ல பலான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டிஷ்யூ எடுத்து தன்னோட கையை துடைக்கலான்னு பாக்குறான். பார்த்தா தன்னோட கையில ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறமா தன்னோட பேண்டையும் பாக்குறான், பேண்ட்லயும் ஒண்ணு இருக்காது. என்னடா நம்ம பண்ண விஷயம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறான். ஆனா அங்கேயும் ஒண்ணு இருக்காது. அப்போன்னு பார்த்து மேரி அவனோட வீட்டு காலிங் பெல் அடிக்க இவனும் குழப்பத்திலேயே அந்த வீட்டோட டோரை போய் திறக்கிறான். அப்ப மேரி கிட்ட ஆய் சொல்லிட்டு அவளை உள்ள கூப்பிடலான்னு பாக்க மேரி டெட்டை பார்த்து உன்னோட காதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறா. டெட்டும் என் காதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தன் காதை கவனிக்கிறான். பார்த்தா அவன் பாத்ரூம்ல பார்த்த வேலையால அந்த விஷயம் அவனோட காதுல வந்து ஒட்டி இருக்கும். அதையே தலைவன் இப்பதான் கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறமா மேரி கிட்ட இது ஒன்னும் இல்ல, இது என்னோட ஹேர் ஜெல் தான் சொல்லி சமாளிக்கிறான். அதை கேட்ட மேரியும் ஓ ஹேர் ஜெல்லான்னு சொல்லிட்டு அவன் காதுல இருக்கிறத வலிச்சு எடுத்துட்டு தன்னோட தலைமுடியில தடவி அவளோட தலைமுடிய நட்டுக்க வச்சுக்கிறா. இதுக்கப்புறமா டெட் கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டக்கரும் அந்த ஸ்பையும் பார்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மேரிய உண்மையா லவ் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டெட்டும் மேரியும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்த டக்கரும் ஸ்பையும் அதை பார்த்து காண்டாவறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும்னு பயங்கரமா பிளான் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேரியோட வீட்டு வாசலுக்கு போய் போதை மருந்து கலந்த பிஸ்கட்டை மேரியோட நாயை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அவ வீட்டு ஜன்னல் வழியா அந்த பிஸ்கட்டை தூக்கி போடுறாங்க. அந்த பிஸ்கட்டையும் அந்த நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு. இவங்க அப்படி அந்த பிஸ்கட்டை ஜன்னல் வழியா தூக்கி போடும்போது அந்த வீட்டுல இருந்த பாட்டி குடிச்சிட்டு இருந்த ஒரு ட்ரிங்க்லயும் அந்த பிஸ்கட் போய் விழுது. அதை குடிச்ச அந்த பாட்டியும் முரட்டுத்தனமா நடந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள டெட்டும் மேரியும் வராங்க. அப்படி அவங்க வந்து பார்த்தா அந்த பாட்டி முரட்டுத்தனமா அங்க இருந்த ஒரு வெயிட்டான சோஃபாவை தூக்கிட்டு நான் இதை கிளீன் பண்ணியே ஆவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க மேரி அந்த ஆயாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. அப்போ அந்த வீட்டுல இருந்த பாத்ரூம்ல இருந்து கோரமான ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூமை திரும்பி பாக்குறாங்க. அப்ப மேரி டெட்டை பார்த்து உள்ள இருக்க அந்த நாயை எப்படியாச்சும் கூட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க டெட்டும் அது எந்த மாதிரியான நாயின்னு பயத்துல கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு மேரியும் அந்த நாய் உன்னை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டெட்டும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த நாய் டெட்டே பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா திடீர்னு அந்த நாய் டெட்டோட சிப்லிங்க புடிச்சு கடிச்சு அவனை பதற வைக்க டெட்டும் வேற வழியே இல்லாம அந்த நாய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த நாயை தள்ளி விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த நாய் விடாம இவனே குதறிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கடுப்பான டெட்டும் அந்த நாய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த நாய் டெட்டு மேல பாய கரெக்டா டெட்டு விலகிடுறான். அந்த நாயும் அந்த வீட்டுல இருந்த ஜன்னல் வழியா தொபக்கட்டின்னு கீழே விழுது. இதுக்கு அப்புறமா டெட்டும் மேரியும் சேர்ந்து அந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதோட உடம்பு பூரா கட்டு போட்டு கூட்டு வராங்க. இதுக்கு அப்புறமா டெட்டும் மேரியும் சேர்ந்து ஒன்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் டெட் மேரியோட வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா மேரியோட கையில ஒரு லெட்டர் இருக்கும். அவளும் பயங்கர கடுப்புல வீட்டுக்கு வந்த டெட்ட ஏன்டா நாயே என்ன உளவு பார்க்க நீ ஸ்பை எல்லாம் வச்சியா, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போட ஏக ரஸ்கல்னு சொல்லி அவனை அங்க இருந்து அடிச்சு துரத்துறா. இதுக்கப்புறமா டெட்டும் எவன்டா இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி பயங்கர கடுப்புல அந்த ஸ்பையோட வீட்டுக்கு போறான். அங்க போனா அந்த ஸ்பையும் டக்கரும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஏன்டா நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா இப்படி என் லைஃப்ல விளையாடுறீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்க அப்போ அந்த ஸ்பை நாங்க ஒன்னும் அந்த லெட்டரை மேரிக்கு அனுப்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவத்துல இருந்த டெட்டை சமாதானப்படுத்தி அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டெட்டும் டக்கரும் நம்ம ரெண்டு பேருமே அந்த லெட்டரை மேரிக்கு அனுப்பலன்னா வேற யார் அந்த லெட்டர் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க டெட்டு கடுப்புல நீங்க என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதுக்கப்புறமா அந்த ஸ்பையும் டக்கரும் சந்தேகத்துல மேரி வீட்டுல வச்சிருந்த ட்ராக்கிங் டிவைஸ் மூலமா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மேரி வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்தா ஊகின்ற ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள இருப்பான். அவனை பார்த்த மேரியும் ஷாக் ஆகி ஊகி நீ இங்க என்ன பண்றன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த அந்த ஸ்பையும் டக்கரும் இவன் யாரா புதுசா இருக்கான்ற மாதிரி குழப்பத்திலேயே இவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊகி மேரி கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், நீ எனக்கு கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்பதான் அந்த ஊகி யாருன்றத காமிக்கிறாங்க. அது வேற யாருமே இல்ல, டெட்டு கூட சுத்திட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்டு தான். அவன் மேரி கிட்ட நீ எனக்கு வேணும்ன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு பயந்து போன அந்த ஸ்பையும் டக்கரும் வேகமா மேரியோட வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஊகி அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா மேரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மேரி அந்த டக்கரை பார்த்து நீ தான் ஆன்டி காப்பாச்சு, நீ எப்படி நல்லா நடக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த டக்கரும் நான் ஒன்னும் ஆன்டி கேப்லாம் கிடையாது, நான் ஒரு பீஸா டெலிவரி பாய், நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் தான் அந்த ஸ்பைய பத்தி இல்லாதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பும் கேட்கறான். அப்போன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள டெட் வரான். அவன் வந்ததுக்கு அப்புறமா உள்ள அவனோட ஃப்ரெண்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். டேய் நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டை கேட்க
கேட்க அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும் நானும் மேரிய சின்சியரா லவ் பண்றேன், அவ எனக்கும் வேணும்ன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா இவனுங்க 3 பேரும் மேரிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பார்த்த மேரியும் கடுப்பாய் நிறுத்துங்கடா, நான் என்ன பொண்ணா பொருள் ஆளாளுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு அவங்க 3 பேரையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப டெட் நான் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு மேரியோட அண்ணனையும் அவன் கூட இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வரான். இவரு தான் உன் அண்ணனோட ஃப்ரெண்டு, இவரு தான் கொஞ்ச நாள் உன்னோட அண்ணனை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, இவரை விட நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான், நீ வேணா இவர்கிட்ட பேசிப்பாரு, உனக்கு கண்டிப்பா இவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு சோகமா அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா மேரி அவன் பின்னாடி வந்து நீ உன்னோட கீச்சைனை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அவனோட கீச்சைனை அவன் கிட்ட கொடுக்கறா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து நீ என்ன லவ் பண்றல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து சொல்லாம இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட டெட்டும் நான் உனக்கு ஏத்தவனே கிடையாது, அவன் தான் உனக்கு ஏத்த ஆள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க வந்து போலான்னு பாக்குறான். மேரியா அவனை தடுத்து நிறுத்தி நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நீ என் கூட இருப்பியன்னு சொல்லி கேட்க டெட்டும் சந்தோஷத்துல மேரி கிட்ட நான் கண்டிப்பா உன் கூட வாழுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மேரி டெட்டை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி சந்தோஷத்துல அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.